சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்ண வந்தவன் நான் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் தமிழக கட்சிக்காரன் கூட்டணி உறுதி. ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஜாதி பிரிவினை, இந்த வேங்க வெயில் பிரச்சனைன்னு சொல்லி தலைவனுக்காக நம்ம இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. தலைவர் ஸ்பீச் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. தளபதி உள்ளே அறிவிச்சிட்டாரு. திருமாவளவனோட கொள்கை தலைவர் அம்பேத்கர். சிறப்பாக இருந்ததுண்ணே. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, சிறப்பான ஸ்பீச்சு. தலைவர் இந்த அளவுக்கு பேசுவார் நான் எதிர்பார்க்கல. சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்ண வந்தவன் நான் கிடையாது, சும்மா சம்பிரதாயத்துக்கு இந்த மழையில் இறங்கி போகக்கூடிய நான் கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பித்து சும்மா அனல் பறக்க ஒரு ஸ்பீச்சு. திருமாவளவன் அண்ணன் வரலன்னா கூட அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு அவருக்கு ஒரு போடு போட்டதும் ஒரு சரியான ஒரு நெத்தியடி அரசியலாக தான் இருந்தது. சிறப்பாக இருந்தது. தளபதியோட ஸ்பீச் ஓவராலாக இந்த தேர்தல் அரசியல் இந்த தேர்தல் முறைகள் ஒழுங்காக நடக்கணும். அதே டைமில் உங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஜாதி பிரிவினை, இந்த வேங்க வெயில் பிரச்சனைன்னு சொல்லி பல பிரச்சனைகளை பற்றி மேற்கோள் காட்டி பேசுனதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. தலைவர் ஒரு அவர் எடுத்திருக்கிற பாதை, அவருக்கான அரசியல் தெளிவு எல்லாமே ஒரு ரசிகனாகவும் ஒரு தொண்டனாக இப்போ பார்க்கும்போது, அரசியல் தொண்டனாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும், தலைவனுக்காக நம்ம இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு இங்கே அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுவும் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்த ஜாதி பிரிவினை, பிறந்த இடம், நம்ம உறுதிமொழியில் அது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிறந்த இடம், இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு பிரிவினை பண்ணக்கூடாது, எல்லாம் அனைவரும் சமம் என்ற மாதிரிலாம் தலைவர் எங்களோட உறுதிமொழியிலே இருந்தது. அது மேற்கோள் காட்டுற மாதிரி இந்த சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி பெரிய அம்பேத்கரோட நினைவு தினமான இன்னைக்கு தளபதி இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இன்றைக்கி பல கோடி இளைஞர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் போய் சேர்ந்திருப்பார். உண்மையான அனைவருக்குமான தலைவராக இன்றைக்கி அம்பேத்கர் அவர்கள் மாறியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்குள்ளே மட்டுமே சுருக்க நினைத்த அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கி அனைவருக்குமான தலைவராக இனி பல கோடி இளைஞர்கள் கொண்டாட போகிறாங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்க போகிறாங்க. இந்த புத்தகத்தின் மூலியமாக ஒரு டூலாக இன்றைக்கி தளபதி இருந்தார்ன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி அம்பேத்கரை எல்லாரும் படிக்கணும், நிச்சயமாக அவரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு அவசியமான ஒன்று. இன்றைக்கி இருக்கிற நடக்கக்கூடிய ஒரு சூழலில் ரொம்ப அவசியமான ஒன்று. அதை இன்றைக்கி தளபதி கேரி பண்ணி கொண்டு போய் இனி அவர் மூலிமா, அவர் பேச்சுக்கள் மூலிமா இன்றைக்கி தமிழக மக்கள், இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக இனி அம்பேத்கர் மாறுவார்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஒரு ரசிகனா ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இந்த நிகழ்வுக்காக. நிச்சயமாக மன்னராட்சி ஒழிஞ்சு 2026 மக்களாட்சி அமையணும். இந்த கூட்டணி தர்மம்லாம் இல்லாமல் அதாவது ஒரு குடும்பம் மட்டுமே ஆண்டுகிட்டு இருக்குது. அது இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமையணும். இந்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோன்றதெல்லாம் தளபதி அவர்கள் தெளிவாக ஆல்ரெடி பேசினது தான். இன்றைக்கி அதை மேற்கோள் காட்டி 2026 நான் செய்வேன், அது எச்சரிக்கை மாதிரிலாம் சொன்னது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக 2026 இந்த மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரும். கூட்டணிக்காக நம்ம பல தடவை சொல்லிட்டோம். எங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு எங்களோட கொள்கை கோட்பாடை ஏற்றுட்டு யாரை வரனாலும் நாங்கள் இணைச்சிக்க போகிறோம். வரவர்களுக்கும் ஆட்சி அதிகாரம் நாங்கள் தனி மெஜாரிட்டியில் ஜெயித்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோன்றதையும் எங்கள் தளபதி சொல்லிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அது காலம் தான் பதில் சொல்லணும். இப்போ அது சொல்கிறது இல்லை. யார் வந்தாலும் அரவணைப்போம். யார் வந்தாலும் எங்கள் கொள்கை, எங்கள் கோட்பாடு, எங்கள் சித்தாந்தம், எங்களோட செயல் திட்டங்கள் இதெல்லாம் விரும்பி யார் வந்தாலும் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். திமுக அதிமுக பண்ணாது, விஜய் அவர்கள் பண்ணுவார் நம்புறீங்களா? நிச்சயமாக பண்ணுவார். அதான் சொன்ன சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்ண வந்தோம் நாலுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காருல்ல. அதனால் நிச்சயமாக எங்கள் தளபதி அதை நிறைவேற்றுவார். மக்களுக்காக ஒரு கூட நிற்பார். தளபதி ஸ்பீச் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. ஒன்று 2026 விடுதலை சிறுத்தைகள் தமிழக கட்சிக்காரன் கூட்டணி உறுதி ஆகிடுச்சு. நம்ம தளபதி உள்ளே அறிவிச்சிட்டாரு. உண்மை தானங்க, இருக்கிற உண்மையை தான் பேசியிருக்காரு. எனக்கு மட்டும் தலைமை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை தானே அது. அவர் அது அவங்களுடைய கொள்கை தலைவரே திருமாவளவனோட கொள்கை தலைவர் அம்பேத்கர். இதோ விட முக்கியமான வேலை அவர் எங்கேயுமே கிடையாது. அவர் வரலன்னா எவ்வளோ ப்ரெஷர்ன்றது அவங்களுக்கு தெரியும். கூட்டணிக்கு தான் ஓப்பனாக சொல்கிற தளபதி கூட்டணி கட்சியில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் என்னைக்கு இருந்தாலும் அவங்க கூட நிற்போன்னு சொல்லிட்டாரு. ஸோ சேம் அவ்வளோதான். 2026 விடுதலை சிறுத்தை கண்டிப்பாக தமிழ் கட்சியோட கூட்டணி இருக்கும். அண்ணன் சொன்ன போல் சமமான ஒரு வாய்ப்பு ஒன்று அவர் கண்டிப்பாக கொடுப்பார். 2026 கூட்டணியானது உறுதியாகிடுச்சு. ஆமாம், அவர் அதுதான் அது சொன்னோன்னு தானே இப்போ எல்லாம் பெருசாக ஆச்சு. இப்போ அவர் பேசுனது மாநாட்டில் கூட பேசுனது தானே. கூட்டணியிலையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்குன்னு சொன்னது அதுதான் உண்மை. இப்போ அதான் நான் திருமாவளவன் ஐயா கிட்ட மூலியமாக என்ன சொல்கிறேன்னா, பயப்படாதீங்க, உங்கள் பின்னாடி தமிழக வெற்றி கழகம் நிற்குது. கிட்டத்தட்ட இது வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக 1 கோடி தொண்டர்கள் நாங்கள் சேர்ந்துருக்குறோம். இது வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சா 2 கோடி ஆச்சு. அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டிலே வச்சிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். மற்றவங்களாம் 1.5 கோடி தொண்டர்கள், 1 கோடி அவங்களாம் நிரூபிச்சது கிடையாது. ஆனால் நாங்கள் நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக 2 கோடி தொண்டர்கள் நாங்கள் தொட்டால் நாங்கள் தான் 2026 ஆட்சி அமைப்போம். ஐயா திருமாவளவன் இங்கே வருவார். அவருக்கான வாய்ப்பை கண்டிப்பாக என் தளபதி கொடுப்பேன். தமிழகத்தில் எவ்வளோ கட்சி இருக்குது, அந்த கட்சியெலாம் விட்டு விடுதலை கட்சி மட்டும் அழைப்பது காரணம்? எல்லா கட்சியும் சொன்னார் உள்ள, அதானே சொன்னார். எல்லா கட்சியும் மக்கள் அதுக்கான இதை இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கூப்பிட்றாங்களே, காரணம் என்ன?
தெரியுதுல்ல. இப்போ இவர் வந்துட்டு திருமாவளவன் ஐயா வந்து அப்போலேருந்து எப்படி இருந்தவர் இன்றைக்கி எப்படி இருக்கிறான்றது தெரியுதில்ல. நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் அதை. இப்போ அவர் எப்படி இருந்த ஒரு லீட்ரு திருமாவளவன் ஐயா வந்து விடுதலை சிறுத்தையில் இன்றைக்கி ஒரு தலித்துனாவே திருமாவளவன் ஐயான்ற மாதிரி வந்தது. இன்றைக்கி அவர் எப்படி இப்போ ஒரு இதுதான் முக்கியமான அவர் தான் நின்றுக்கணும். அவருக்கு முன்னாடி என் தளபதி நின்றுக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் இன்றைக்கி அவரை வரவே கூடாத நிலைமைக்கு ஆக்கினதுனால இதுதானே உண்மை. அவர் வந்து எல்லாத்தையும் மீட்கக்கூடியவராக இருப்பார். இப்போ அவரே மீட்கக்கூடிய நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அவரை மீட்போம். ஐயா நினச்ச மாரி விடுதலை சிறுத்தைகள் வந்து தொண்டர்கள் நினச்ச மாரி திருமாவளவன் ஐயாவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கூட ஆட்சி அமைச்சு அவருக்கான சமத்தை நாங்கள் கண்டிப்பாக என் தளபதி கொடுப்பாரு. இது உறுதி. திமுக விமர்சனம் பண்ண இல்லையா? திமுக பற்றி நிறைய விமர்சனம் வச்சாரு. எதுவுமே மழையில் போயிட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்கிற இது. ஆமாம், ஃபோட்டோ ஷூட்டு தானங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஃபோட்டோ ஷூட் தான் நடக்குது. இப்போ இதுக்கு போயிருந்தார் அந்த திருவண்ணாமலை கிட்ட ஐயா பொன்முடி போயிருந்தார். சேர்த்து தூக்கி அடித்தாங்க. இதுதான் உண்மை. மக்கள் வந்துட்டு பிடிச்சிட்டா உடவே மாட்டாங்க. கம்மு மாரி மக்கள் வந்து பிடிச்சிக்கிட்டா ஒட்டிப்பாங்க. உடும்பு மாரி வேணான்னா தூக்கி அடிச்சிருவாங்க சேரு மாரி. அதை தான் இப்போ நடந்துருக்குது. இப்போ என்னன்னா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு ஐயா திருமாவளவன் வரவிடாமல் பண்ணது தான் இங்கே மெயின் காரணம். அதுக்கு நாங்கள் தளபதி ஓப்பனாக அரசியல் இருக்குன்றீங்க. ஒரு அரசியல் இல்லை, இது அரசியலே தான். இதில் ஒரு அரசியல் கிடையாது. அரசியலில் தான் இருக்கார். இப்போ அரசியல் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி அதான் சொல்லிட்டாரு, உடம்பு அங்கே இருக்கும், கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஒரு கட்டாயத்தில் வந்து அவரால் வர முடியாத ஒரு நிலைமையில தான் அவர் இங்கே இருக்கார். கண்டிப்பாக வருவார். நாங்கள் கூப்பிட்ருக்குறோம், கண்டிப்பாக வருவார். அவர் எப்படி தலித் மக்களுக்கு ஒரு லீடராக இருந்தாரோ எங்கள் கூட வந்து அதே மாதிரி லீடராக தான் அவர் இருப்பார். இப்போ அவர் கிடையாது. எல்லாருக்கோட ஆசை வந்துட்டு அவர் வந்து பழைய மாரி திருமாவளவன் ஐயா வந்து பழைய மாரி இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அவர் எங்கள் கூட வருவார். கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சு. என் தளபதி ரெடியாக இருக்கார். வந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு வெளிப்படையாக கூப்பிட்டாரு. நாங்கள் நிற்கிறோம், இதுக்கு மேலே என்ன கூட்டணி, நாங்கள் நிற்கிறோன்ட்டார். இதுக்கு மேலே வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டோம். அதே போல் கூட்டணி கட்சிகளால் தான் திமுக வந்து ஆட்சியில் அமைச்சிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் அரசியல் நாலேஜ் இருக்கிறவங்க கூட தெரியாது. கூட்டணி இது வரைக்கும் திமுக கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தை கட்சி தான் கூட்டணி அமைப்பு. ஆமாம், அவங்க தானே ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஐடியாலஜி பார்க்கும்போது ஒருத்தராக தான் எடுக்கணும். அதை தான் இப்போ நீங்கள் சும்மா ஒரு வரலாறு நீங்கள் எடுத்தாவே இது வரைக்கும் தனித்துவத்தில் திமுக ஜெயிச்சதே கிடையாது. 234 தொகுதியும் தனித்துவமாக திமுக கலைஞர் ஆட்சியிலேருந்து ஜெயிச்சிருக்கிறது. அதிமுக கூட ஜெயிச்சிருக்குது, திமுக ஜெயிச்சதில்லை. ஏன்னா அப்போலேருந்து அவங்களால தனித்துவமாக ஜெயிக்க முடியாது. கூட்டணி ஆட்சி மட்டும்தான் அமைக்க முடியும். அதை அமைச்சிட்டு எங்களால் தான் அமைச்சிடும். எழுதி வச்சிங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் 100 சீட்டு கூட வாங்காமல் தோக்க போகிறாங்க. எதிர்க்கட்சி அந்த கூட இல்லாமல் திமுக போகும். இது நடக்கும், இது உறுதி. அப்போ இந்த வீடியோ நீங்கள் போடணும்.